இன்றைக்கி பஞ்சாப் மற்றும் டெல்லி அணி மோதின போட்டி மூலமாக பாயிண்ட் டேபிளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு. சிஎஸ்கே அணிக்கு ரூட் கிளியர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போட்டி மூலமாக சிஎஸ்கே அணிக்கு அந்த பிளே ஆஃப் வாய்ப்பு வந்து 100க்கு 100% இப்போது உறுதியாக இருக்குது. பிபிகேஎஸ் மற்றும் டிசி அணி மோதின இந்த ஒரு போட்டியில் அபார ரிசல்ட்டால் இப்போது பாயிண்ட் டேபிளில் ஒட்டுமொத்த ரிசல்ட்டே மாறியிருக்கு. இந்த ஒரு போட்டியால் ஒட்டுமொத்த பாயிண்ட் டேபிள் மற்றும் நெட் ரன் ரேட்டும் பார்த்திங்கன்னா இப்போது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் ஏற்பட்டிருக்கு. அது என்ன இப்போ நடந்திருக்கு, இந்த போட்டியில் என்ன நடந்துச்சு, சிஎஸ்கே அணிக்கு இந்த பிளே ஆஃப் வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டாப் 2க்கு போக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த விட தெளிவாக பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் உடனே நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிக்கிட்டு பாருங்கள். இன்றைக்கி தர்மசாலா மைதானத்தில், அதாவது இன்றைக்கி டிசி மற்றும் பிபிகேஎஸ் முக்கியமான போட்டியை மோதினாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் டிசி அணிக்கு ஒரு முக்கியமான போட்டி வாழ்வா சாவா அப்படிங்கிற போட்டி தான். இந்த போட்டியில் டிசி அணி தோத்துட்டா அவங்க வந்து வெளியேறிடுவாங்க. ஸோ வந்து மூணு டீம் ஆல்ரெடி 2 டீம் வெளியேறியாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா 3வது டீமாக வெளியே போயிடுவாங்க. மும்பை மற்றும் லக்னோ வெளியேறிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த போட்டியில் டிசி அணி தோத்துட்டா அவங்களும் 3வது டீமாக இந்த ஒரு ஐபிஎல் 2026 வெளியே போயிடுவாங்க அப்படின்ட்டு முக்கியமான போட்டியாக ஸோ டிசி அணிக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் ஸோ சிஎஸ்கே அணிக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, டிசி அணி வெற்றி பெற்றால் சிஎஸ்கே அணிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரியே டிசி அணி இன்றைக்கி 1 ஓவர் ஸ்பேரில் அசால்ட்டாக இந்த ரன் சேஸை அடித்து மேட்சை முடிச்சிட்டாங்க. இப்போது சிஎஸ்கே அணிக்கு அந்த ஒரு பிளே ஆஃப் வாய்ப்பு இப்போ பிரகாசமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெட் ரன் ரேட் மூலம் எந்த அணி வந்து உள்ளே போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நடந்த போட்டியில் முதல்ல டாஸை வெற்றி பெற்ற டிசி அணி நாங்கள் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து நாங்கள் சேசிங் பண்ணியே வெற்றி பெற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேல் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரியே முதல்ல பிபிகேஎஸ் ஓப்பனர்ஸ், அதாவது பிரியான்ஸ் ஆர்யா மற்றும் பிரப்சின் 2 பேர் சேர்ந்து களம் இறங்கியிருந்தாங்க. 2 பேரும் ரீசெண்டாக விளையாண்டுருந்தாங்க. ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி பிரியான்ஸ் ஆர்யா செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. ஸோ பவர் பிளேயில் அதிரடியாக விளையாண்டுருந்தார். ஒரு கட்டத்தில் பிரப்சிமரன் சிங் பார்த்தீங்கன்னா 18 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு வந்த ஸ்டேஸ் ஐயர் மற்றும் பிரியான்ஸ் ஆர்யா 2 பேர் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஸோ பிரியான்ஸ் ஆர்யாவும் வந்து டீசெண்டாக விளையாண்டு அரை சதத்தை அடித்து விட்டு 56 ரன்னுக்கு வெளியேறினார். அதன் பிறகு வந்த கூப்பர் காலனி டீசெண்டாக விளையாண்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. ஸ்டாய்னஸாக இருக்கட்டும், ஸோ வந்து சசாந்த் சிங்காக இருக்கட்டும், யாருமே சரியாக ப்ளே பண்ணல. ஸோ கடைசியில் ஸ்டேஸை வந்து டீசெண்டாக முடிச்சு வச்சார். இதன் காரணமாக பஞ்சாப் அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 210ங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. 211 அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஸோ டிசி அணி களம் இறங்கியிருந்தாங்க. தொடக்கத்தில் இருந்த டிசி அணிக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் ஏற்பட்டது. கேஎல் ராகுல் அவுட்டு. குறிப்பாக இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஸோ அபிஷேக் பொரேல் வந்து களம் இறங்கியிருந்தார். அவரும் வந்து பெருசாக ரன்கள் அடிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து அவுட் ஆகிட்டு போக ஸோ இந்த டீசெண்டாக யாரும் விளையாடலை. டீமோட கேப்டன் நான் இன்றைக்கி விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அடித்து விளையாண்டாங்க. இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணார். இன்றைக்கி 50 கம்ப்ளீட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அக்ஷர் பட்டேல் இன்றைக்கி முக்கியமான இன்னிங்ஸை ப்ளே பண்ணார். கண்டிப்பாக அக்ஷர் பட்டேல் இன்றைக்கி 50 மட்டும் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி டிசி அணி தோக்க அதிகமாக வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. முக்கியமாக டேவிட் மில்லர் இன்றைக்கி களத்தில் இறங்கியிருந்தார். பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருந்தார். போன போட்டியில் அவரை உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த போட்டியில் பிளேயிங் லெவலில் இடம் பிடித்திருந்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. டேவிட் மில்லர் வந்து விளையாண்டு ஒரு அரை சதத்தை அடித்து ஒட்டுமொத்த பிபிகேஸை ஓட விட்டார். அந்தளவுக்கு தரமாக பேட்டிங் ப்ளே பண்ணி ஸோ கடைசியில் அசுரோஷ் சர்மா மேட்சை முடிச்சு வச்சிட்டாங்க. இதன் காரணமாக டிசி அணி கிட்டத்தட்ட 1 ஓவர் ஸ்பேரில் இந்த ஒரு சேஸை 210 ரன்னை அசால்ட்டாக அடித்து மேட்சை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். எதிர்பார்த்தோம் ஒரு கட்டத்தில் ஸோ பிபிகேஎஸ் தான் வெற்றி பெற போகிறாங்க, நம்ம சிஎஸ்கேனுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லை போல் பிளே ஆஃப் போக அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி பிபிகேஎஸ் தோற்று, அதாவது 13 புள்ளியோட அப்படியே இருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக என்ன நல்ல விஷயம் அப்படின்னா ஸோ பிபிகேஎஸ் அணி கடந்த 4 போட்டியை தொடர் தோல்வியிலேருந்து வராங்கன்னு சொல்லலாம். அதனால் இந்த போட்டி வந்து டிசி வெற்றி பெற்றால் சிஎஸ்கேனுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்புன்னு எதிர்பார்த்தோம். அதேமாரி இன்றைக்கி டிசி வெற்றி பெற்று சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. டிசி அணி 1 ஓவர் ஸ்பேரில் அசால்ட்டாக அடித்து இந்த ஒரு மேட்சை வெற்றி பெற்றதுனால ஸோ மிகப்பெரிய வாய்ப்பு மற்ற அணிக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பார்த்தீங்கன்னா இப்போ டிசி அணி கொடுத்துருக்காங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த வெற்றிக்கு யார் காரணம், இந்த வெற்றியால் எந்த டீமுக்கு நல்லது அப்படிங்கிறத கருத்துக்களை போட்டுவிடுங்க.